வரவேற்கிறேன். இன்று நாங்கள் மார்க் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து எங்கள் பாடத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இதற்கு நாங்கள் கொடுத்திருக்கும் தலைப்பு விசுவாச வீட்டின் 15 மாடிகள். ஆண்டவர் மிக கிருபையாக அஞ்சனா சகோதரி மூலமாக இந்த பவர் பாயிண்டை அவர்கள் மிக திறமையாக செய்து கொடுத்தார்கள். அதே போல் சேரா ஜீவநாயகம் சகோதரி அவர்கள் தொழில் நுட்பத்தை கவனித்து இந்த பாடத்தை பதிவு செய்து ரெக்கார்ட் பண்ணி இன்று கலந்து கொள்ள முடியாதவர்களுக்கு இதை அனுப்பி வைக்க ஆண்டவர் அந்த சிலாக்கியத்தையும் செய்து கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் அற்புதமாக ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து வருகிறார். அதனால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நாங்கள் திரும்பவும் எங்கள் சேரா சகோதரிக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது ஜெபத்தோடு நாங்கள் ஆரம்பம் ஆவோம். ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கும் இந்த அருமையான நேரத்திற்காக, சிலாக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் ஆண்டவரே எங்கள் தேவன், எங்கள் இரட்சகர், எங்கள் மெய்ப்பன், எங்கள் மீட்பர், வரப்போகிற ராஜா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறீர். அதே போல் உம்முடைய வசனத்தை கொடுத்திருக்கிறீர். உம்முடைய வசனத்தை நாங்கள் பசித்தாகத்தோடு கற்றுக்கொள்ள, ஆண்டவரே, அதன் மூலமாக பிளப்படுத்தப்பட நீர் கொடுத்திருக்கும் இந்த சிலாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தொழில்நுட்ப ஆண்டவரே திறமைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவற்றை நன்றாக விளங்கிக் கொண்டு இவற்றை ஆண்டவரே எங்களுக்கு செயல்படுத்தப்படும் விதமாக நீர் அன்ட்ரூ, சேரா சகோதரன் சகோதரியை பாவித்து வருகிறபடியால் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் உம்மை நோக்கி காத்திருக்கிறோம். எங்கள் ஆவிக்குரிய கண்களை நீர் திறந்தரலும். இந்த பாடத்தை நாங்கள் நன்றாக விளங்கிக் கொண்டு இதை நாங்கள் எங்கள் வாழ்க்கைக்கு கடைபிடித்து அதே போல் இதை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு ஆண்டவரே அநேக சந்தர்ப்பங்களை தாரும். இப்பொழுது நாங்கள் எங்களை தாழ்த்தி முழுமையாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஜெபத்தை எங்கள் இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த படத்தை உங்களுக்கு ஒரு PDF ஆக அனுப்பி வைப்போம். அதனால் நீங்கள் படத்தை திரும்பவும் வரைய அவசியம் இல்லை. ஆனால் ஒவ்வொரு வசனத்திற்கும் நாங்கள் கொடுக்கும் விளக்கத்தை நீங்கள் குறித்து கொண்டால் அது உங்களுக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும். இந்த விசுவாச வீடு என்று சொன்னால் அதற்கு ஒரு அஸ்திபாரம் மிக அவசியம். எந்த வீட்டையும் நாங்கள் கட்டும் பொழுது முதலாவதாக நாங்கள் ஒரு ஆழமான அஸ்திபாரத்தை போட வேண்டும். இல்லாவிட்டால் அந்த கட்டிடம் நிலை நிற்காது, விசேஷமாக புயல் மழை வீசும் காலங்களில். இந்த விசுவாச வீட்டின் அஸ்திபாரம் என்ன? எபிரேயர் 11:6. எபிரேயர் 11:6. இதை நாங்கள் போன வாரம் படிக்கும் பொழுது இந்த வசனத்தை குறித்து 3 சத்தியங்களை நாங்கள் எடுத்து சொன்னோம். இவற்றை நீங்கள் எழுதிக் கொள்ளலாம் ஒரு தாளில், ஒரு குறிப்பு புத்தகத்தில். தேவனை நாங்கள் எப்படி பிரியப்படுத்த முடியும்? விசுவாசத்தின் மூலமாக. விசுவாசம் இல்லாவிட்டால் தேவனை நாங்கள் பிரியப்படுத்த முடியாது. அது முதல் குறிப்பு. தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்றால் நாங்கள் விசுவாசத்தை காண்பிக்க வேண்டும் அவர் மேல். இரண்டாவதாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள சத்தியம், நாங்கள் எதை விசுவாசிக்க வேண்டும்? தேவன் இருந்தார், இருக்கிறார், இருக்க போகிறார் என்ற சத்தியம். தேவன் இருந்தார், இருக்கிறார், எப்பொழுதும் இருக்க போகிறார். அந்த சத்தியத்தை நாங்கள் முழுமையாக நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அது இரண்டாம் குறிப்பு. மூன்றாம் குறிப்பு எபிரேயர் 11:6 நாங்கள் இந்த தேவனை தேட வேண்டும். இந்த தேவனை நாங்கள் ஆர்வத்தோடு, உற்சாகத்தோடு, முயற்சியோடு நாங்கள் அவரை தேட வேண்டும். ஆங்கிலத்தில் பாவிக்கப்பட்டுள்ள வார்த்தை diligent.
அதாவது நாங்கள் விடாமுயற்சியோடு நாங்கள் அவரை தேட வேண்டும். அவருடைய வசனத்தின் மூலமாக அவரை தேட வேண்டும். அவருக்காக நாங்கள் நேரம் கொடுக்க வேண்டும். அவருடைய குரலை நாங்கள் கேட்க வேண்டும். அந்த குரலுக்கு நாங்கள் செவிசாய்க்க வேண்டும். அது 3ஆம் குறிப்பு. இந்த தேவனை நாங்கள் தேடினால் அவர் பலன் கொடுப்பார். பலன் கொடுப்பார். ரிவார்ட். ஒரு வெகுமதி கொடுப்பார். நாங்கள் அவரை கண்டடைவோம். நாங்கள் அவரை சந்திப்போம். நாங்கள் அவரை அனுபவிப்போம். நாங்கள் அவரை ருசித்து பார்ப்போம். இதுதான் விசுவாச வீட்டின் அஸ்திபாரம். எபிரேயர் 11:6. இப்பொழுது இந்த அஸ்திபாரத்தின் மேல் நாங்கள் கட்டப் போகிறோம். 15 மாடிகள். முதலாம் மாடி கலாத்தியர் 3:26. அந்த வசனம் என்ன கூறுகிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நாங்கள் விசுவாசம் வைத்திருந்தால் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். அது ஒரு மிக முக்கிய முதல் மாடி வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசித்தால், அவரை நாங்கள் எங்கள் ஒரே இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் நாங்கள் அவருடைய பிள்ளைகள். நாங்கள் அவருடைய குடும்பத்தில் சேர்த்து கொள்ளப்படுவோம். நாங்கள் போன முறை சொன்னோம், உலகத்தில் இருக்கும் எல்லா மக்களும் தேவ பிள்ளைகள் அல்ல. அநேகர் அப்படித்தான் சொல்வாங்க. ஆனா அது முற்றிலும் தவறு. தேவனுடைய ஜீவனை பெற்றிருப்பவர்கள் மாத்திரம்தான் தேவனுடைய பிள்ளைகள். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் எங்கள் ஒரே இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்கும்? தேவனுடைய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அப்பொழுது தேவ குடும்பத்தில் சேர்க்கப்படுகிறோம். அது முதலாம் மாடி. 2ஆம் மாடி 2 கொரிந்தியர் 5:6. விசுவாசத்தினால் நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்கள் பார்வையினால் நாங்கள் நடவாமல் விசுவாசத்தினால் நாங்கள் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இது எங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சோதனை. ஏனென்றால் நாங்கள் எங்கள் பார்வை மூலமாகத்தான் அநேக முறை எங்கள் வாழ்க்கையை முன்னெடுத்து செல்கிறோம். அதற்கு நாங்கள் ஒரு உதாரணத்தையும் படித்தோம். லோத்து, பழைய ஏற்பாட்டில் லோத்து. அவனுக்கு தெரிந்தெடுப்பதற்காக, ஒரு நிலத்தை தெரிந்தெடுப்பதற்காக ஒரு அரிய சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது. ஆனால் லோத்து தன் பார்வையின் மூலமாக மாத்திரம் அந்த நிலத்தை தெரிந்தெடுத்தான். அவனுடைய பார்வைக்கு அது மிக செழிப்பாக தென்பட்டது. ஆனால் அவன் கவனிக்க தவறிய ஒரு முக்கிய காரியம், இந்த நிலம் சோதோம் குமோரா பட்டணங்களுக்கு அருகே இருந்த நிலம். அந்த 2 பட்டணங்களும் மிகவும் மோசமான பட்டணங்கள், பாவம் நிறைந்த பட்டணங்கள், அவமான பட்டணங்கள். அதனால் லோத்து இந்த நிலத்தை தெரிந்தெடுத்து இந்த நிலத்தில் வாழ ஆரம்பிக்கும் பொழுது அந்த 2 பட்டணங்களில் இருந்தும் அவனுக்கு பெரிய சோதனைகள் வந்தது. அதனால் இறுதியில் அவன் எல்லாவற்றையும் இழந்தான். முக்கிய பாடம் என்ன? அவன் பார்வையினால் மாத்திரம் தெரிந்தெடுத்தான். ஆண்டவர் எங்களுக்கு இந்த விசுவாச வீட்டை நாங்கள் கட்டி எழுப்பும் பொழுது எங்கள் பார்வை மூலமாக அல்ல, விசுவாசத்தின் அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய தெரிவுகளை செய்து கொள்ள வேண்டும். விசுவாசத்தின் அடிப்படையில், பார்வையினால் அல்ல. எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் அப்படித்தான் வாழ எத்தனிக்க வேண்டும். அது எங்களுடைய இந்த விசுவாச கட்டிடத்தின் 2ஆம் மாடி. இப்பொழுது 3ஆம் மாடி யோவான் 14:1. இந்த 3ஆம் மாடி என்ன? நாங்கள் எப்படி தேவனை விசுவாசிக்கின்றோமோ அதே போல் நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அதன் அர்த்தம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவன். தேவனை விசுவாசிக்கிற விதத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவரை தேவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரட்சகராக மாத்திரமல்ல, எங்கள் தேவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது எங்கள் உள்ளம்
கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கும். எங்கே விசுவாசம் இருக்கின்றதோ அங்கே பயம் எங்களை அடிமைத்தனத்திற்குள் கொண்டு செல்லாது. பயம் வருவது இயற்கை. எங்கள் எல்லாருக்கும் பயம் வருவது, சில பயங்கள் நல்ல பயங்கள். உதாரணமாக நெருப்பின் அருகே சென்றால் நாங்கள் எரிக்கப்படலாம் என்ற பயத்தினால் நாங்கள் நெருப்பின் பக்கத்தில் போக மாட்டோம். இல்லாவிட்டால் தண்ணீர், கடற்கரைக்கு சென்றால் ஒரு பயம் ஏற்படும். நாங்கள் இந்த கடல் தண்ணீரில் மூழ்கி விடலாம். அதனால் நாங்கள் பாதுகாப்பாக எங்களை காத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் இயற்கையாக எங்களுக்கு சில நல்ல பயங்கள் இருக்கும். ஆனால் அசாதாரண பயங்களும் இருக்கு. அசாதாரண பயங்கள் அசாதாரண பயங்கள் என்று சொன்னால் நாங்கள் அந்த பயத்திற்கு நாங்கள் அடிமைத்தனத்தில் இருக்க அவசியம் இல்லை. பிசாசுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்க வேண்டும். ஆனால் பிசாசுக்கு நாங்கள் பயப்பட அவசியம் இல்லை. அவன் தோற்கடிக்கப்பட்ட எதிரி. ஆனால் அவனுக்கு வல்லமை இருக்கு. அவனுக்கு ஒரு மரியாதையை நாங்கள் கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அசாதாரண பயங்களை நாங்கள் அடையாளம் கண்டு கொண்டு அதை விசுவாசத்தின் அடிப்படையில் நாங்கள் தோற்கடிக்க வேண்டும். எப்படி நாங்கள் தேவனை விசுவாசிக்கிறோமோ அதே போல் நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவனாக ஏற்றுக்கொண்டு அவரை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது அசாதாரண பயங்களிலிருந்து விடுவிக்கப்படுவோம். இந்த உலகத்தில் வியாதிகள் இருக்கு. கோவிட் காலத்திற்குள் கடந்து சென்றோம். அப்ப இந்த வியாதிகளை குறித்து ஒரு பயம். ஆனால் அது ஒரு அசாதாரண பயமாக மாற்றமடைய கூடாது. அதுதான் இதில் இருக்கிற வித்தியாசம். இந்த விசுவாச கட்டிடத்தின் 3ஆம் மாடி யோவான் 14:1. இந்த விசுவாச கட்டிடத்தின் 4ஆம் மாடி லூக்கா 17:5. இங்கே சீஷர்கள் ஆண்டவரிடம் வந்து ஒரு விண்ணப்பத்தை செய்கிறார்கள். என்ன விண்ணப்பம்? ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தை நீர் அதிகரிக்க செய்ய வேண்டும். எங்களுடைய விசுவாசத்தை அதிகரிக்க செய்ய வேண்டும். அது ஒரு மிக திறமையான ஜெபம். எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் அவசியமாக செய்ய வேண்டிய ஒரு ஜெபம். எங்கள் விசுவாசத்தை அதிகரிக்க செய்யும். இப்போ ஒரு எச்சரிக்கை. அப்படி நீங்கள் ஜெபித்தால் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் அதிகரிக்கும். ஏன்? அந்த பிரச்சனைகள் மூலமாகத்தான் எங்களுடைய விசுவாசம் அதிகரிக்கும். விசுவாசம் ஒரு தசை. அந்த தசைக்கு நாங்கள் எக்ஸசைஸ் கொடுக்கணும். தேகாபியாசம் கொடுக்க வேண்டும். அப்பதான் அந்த தசை நன்றாக வளரும், பிளனடையும். அதே போல் எங்கள் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள், துன்பங்கள், இவற்றின் மூலமாகத்தான் எங்கள் விசுவாசம் பெருகும், அதிகரிக்கும். நாங்கள் ஆச்சரியப்படக்கூடாது. ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை அதிகரிக்க செய்யும். இப்பொழுது நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கலாம். பிரச்சனைகள் இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் இல்லை. எங்கள் எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து கொண்டு தான் இருக்கும். அது ஏன் இருந்து கொண்டிருக்கின்றது? எங்களுடைய விசுவாச வளர்ச்சிக்காக. விசுவாச வளர்ச்சிக்காக. லூக்கா 17:5. அது 4ஆம் மாடி. இப்பொழுது 5ஆம் மாடிக்கு வரப்போகிறோம். ரோமர் 10 3 வசனங்கள், 9, 10, 17 வசனங்கள். நாங்கள் படித்தோம். இந்த 3 வசனங்களில் எங்களுடைய சரீரத்தில் இருக்கும் 3 அவயவங்கள் குறிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் 17ஆம் வசனத்திலிருந்து பார்க்க போகிறோம். ரோமர் 10:17. விசுவாசம் கேள்வியினால் வரும். அந்த கேள்வி தேவ வசனத்தினால் வரும் என்று வாசிக்கிறோம். கேள்வி என்று சொன்னால் செவி கொடுப்பது. விசுவாசம் எப்படி வரும்?
செவி கொடுப்பதின் மூலமாக. அப்ப 17ஆம் வசனத்தில் எங்களுடைய காதுகள் சொல்லப்பட்டுள்ளது. காதுகள். நாங்கள் எங்கள் காதுகளை திறந்து தேவ வசனத்திற்கு நாங்கள் செவி கொடுக்கும் பொழுது எங்கள் விசுவாசம் வளர்ச்சி அடையும். அதனால்தான் நாங்கள் இப்படிப்பட்ட வேத பாடங்களை நடத்துகிறோம். நான் எவ்வளவோ நேரம் செலவழித்து இந்த பாடங்களை தயார் செய்து எனக்கு உதவி செய்பவர்கள் இப்படி திறமையாக பவர் பாயிண்ட்களை ஏற்படுத்தி நாங்கள் எல்லாரும் இவற்றை கண்டு விளங்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் நாங்கள் செயல்படுகிறோம். ஏன் ஏன் எங்கள் விசுவாச வளர்ச்சிக்காக. அதனால்தான் நீங்கள் இந்த வேத பாடத்தில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய விசுவாசம் இன்னும் அதிகமாக வளர வேண்டும் என்ற நோக்கத்திற்காக. எப்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் 3 முறை உணவு அருந்துகிறோமோ எங்கள் சரீர பலனுக்காக, அதே போல் எங்களுடைய விசுவாசம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் தேவ வசனம் என்ற உணவை நாங்கள் எப்பொழுதும் சாப்பிட்டு கொண்டிருக்க வேண்டும். தேவ வசனம் எங்கள் உணவு, அது எங்கள் பால், அது எங்கள் மாம்சம், அது எங்கள் மருந்து, அது தேனுக்கு ஒப்பிடப்பட்டுள்ளது. ஸோ நாங்கள் தனிப்பட்ட முறையிலும் இப்படிப்பட்ட கூட்டு வேதபாட நேரங்களிலும் எங்கள் 2 காதுகளையும் கவனமாக திறந்து காதில் உள்ள மெழுகை எல்லாம் நாங்கள் அகற்றி, வெக்ஸ் மெழுகை எல்லாம் அகற்றி கூர்மையாக நாங்கள் தேவ வசனத்திற்கு செவி கொடுக்கக்கூடியதாக நாங்கள் எங்கள் காதுகளை ஆயத்தமான நிலைமையில் எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். காதின் மூலமாக நாங்கள் தேவ வசனத்திற்கு செவி கொடுக்கிறோம். அந்த வசனத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் ரோமர் 10:9-10 ஒரு 2ஆம் அவயவம் சொல்லப்பட்டுள்ளது. அது எங்களுடைய இருதயம். எங்கள் காதின் மூலமாக தேவ வசனத்தை நாங்கள் கேட்கிறோம். அந்த தேவ வசனம் எங்களுடைய இருதயத்திற்கு செல்ல வேண்டும். இப்ப துக்கமான காரியம், அநேகர் எப்படி செவி கொடுக்கிறாங்க, ஒரு காதினூடாக தேவ வசனம் உள்வரும், ஆனால் மற்ற காதின் மூலமாக அது வெளியே வந்துவிடும். இதை நாங்கள் நகைச்சுவையாக எப்பொழுதும் சொல்வதுண்டு. You take the word in through one ear and let it out through the other. அது நடக்கக்கூடாது. அப்ப அது எங்களுக்கு எந்த பிரயோஜனத்தையும் கொண்டு வராது. அந்த தேவ வசனம் 2 காதுகளின் மூலமாக உள்ளெடுக்கப்பட்டு அது எங்களுடைய இருதயத்திற்கு செல்ல வேண்டும். எங்களோட மனதுக்கும் செல்ல வேண்டும், சிந்தனைக்காக. இருதயத்திற்கு செல்ல வேண்டும், அது செயல்படும் ஒரு விசுவாசமாக காணப்பட வேண்டும். நாங்கள் எதை இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார். அதை விசுவாசிக்க வேண்டும் முழுமையாக எங்கள் இருதயத்தில். நாங்கள் அநேக முறை சிலுவையை குறித்து மாத்திரம்தான் பேசுவோம், உயிர்த்தெழுதலை குறித்து நாங்கள் பேசுவது அரிது. ஆனால் நீங்கள் சுவிசேஷ புத்தகங்கள், புதிய ஏற்பாட்டை கவனமாக படித்தால் சிலுவையும் உயிர்த்தெழுதலும் ஒன்றாக எப்பொழுதும் குறிப்பிடப்படும். நாங்கள் உயிர்த்தெழுதலை முழுமையாக விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது தான் நாங்கள் ரட்சிப்படைவோம். காதுகளை பற்றி நாங்கள் பார்த்தோம். விசுவாசம் வளருவதற்காக நாங்கள் உண்மையாக ரட்சிக்கப்பட்டோம் என்பதற்கு அறிகுறி என்ன? நாங்கள் இருதயத்தினால் விசுவாசிக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 3ஆம் தினத்தில் சரீரத்தில் உயிர்த்தெழுந்தார். ஆனால் அதோடு அது நின்று விடாது. ரோமர் 10:9-10 நீங்கள் தொடர்ந்து பார்த்தால் வாயின் மூலமாக அறிக்கை செய்ய வேண்டும். இந்த விசுவாசத்தை எங்கள் வாயின் மூலமாக நாங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். சாட்சி கொடுப்பது. உண்மையாக சொல்ல போனால் எனக்கு ஒவ்வொரு நாளும் நான் ஒரு நபருக்கு கூட இந்த அருமையான இரட்சகரை குறித்து எடுத்து சொல்லாவிட்டால் அது ஒரு தோல்வி நாளாகத்தான் நான் கருதுவேன். தோல்வி நாள். ஐயோ, இந்த தினத்தை நான் வீணாக்கி விட்டேன், ஒருவருக்கு கூட நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எடுத்து சொல்லவில்லையே என்று நான் துக்கப்படுவேன், மனதுக்குள் நான் வருந்துவேன்.
அப்படிப்பட்ட ஒரு நிலைமை எங்கள் எல்லாருக்கும் வர வேண்டும். எங்களுக்கு ஆண்டவர் எவ்வளவோ சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார், எங்கள் வாயின் மூலமாக அறிக்கை செய்வதற்கு. திரும்பவும் சொல்ல போனால், இந்த விசுவாச வீட்டின் 5ஆம் மாடி 2 காதுகள் மூலமாக நாங்கள் தேவ வசனத்தை உட்கொள்ள வேண்டும், கேட்க வேண்டும். இருதயத்தில் நாங்கள் அந்த சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும். வாயினால் நாங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். விசுவாச அறிக்கை. அதுதான் எங்களுடைய ரட்சிப்பை உறுதிப்படுத்தும். எங்கள் ரட்சிப்பை உறுதிப்படுத்துவது என்ன? எங்கள் வாயின் மூலமாக நாங்கள் அறிக்கை செய்யும் பொழுது. மௌனமாக இருந்தால் அப்போ ஒரு பெரிய கேள்விக்குறி வரும். பெரிய கேள்விக்குறி வரும் மௌனமாக இருந்தால். நான் அனுபவித்த இந்த இரட்சகரை குறித்து நான் எப்படி பேசாமல் இருப்பது? எப்படி நான் மௌனம் காக்கிறேன்? அது முடியாத காரியம், இயலாத காரியம். நாங்கள் சாட்சி கொடுக்க வேண்டும். இப்பொழுது இந்த கட்டிடத்தின் 6ஆம் மாடி எபேசியர் 2:8. எபேசியர் 2:8 ஆண்டவர் எங்களுக்கு ஒரு அன்பளிப்பை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய ஈவு என்று சொல்லப்பட்டுள்ளது. தேவ கிருபையும் விசுவாசமும் தேவனால் கொடுக்கப்பட்டுள்ள அன்பளிப்புகள். தேவனுடைய ஈவு. அதன் அர்த்தம் என்ன? எங்களுடைய விசுவாசம் கூட தேவனால் கொடுக்கப்பட்ட அன்பளிப்பு. நாங்கள் எங்கள் விசுவாசத்தை நாங்களே உருவாக்க முடியாது. தேவன் அதை எங்களுக்கு கொடுக்கிறார். அந்த விசுவாசத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், நன்றியுள்ள உள்ளங்களோடு. அந்த விசுவாசத்தை நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டும், பேணி வளர்க்க வேண்டும். ஆனால் ஆரம்பத்தில் ஆண்டவர் அந்த விசுவாசத்தை எங்களுக்கு ஒரு அன்பளிப்பாக கொடுக்கிறார். அதனால் தான் நாங்கள் ரட்சிக்கப்படுகிறோம். அந்த விசுவாசம் அன்பளிப்பாக கொடுக்கப்படாவிட்டால் யாரும் ரட்சிக்கப்பட மாட்டார்கள். ஏனென்றால் எங்களுடைய இருதயம் அவ்வளவு கடினமான இருதயங்கள், அவிசுவாசம் நிறைந்த இருதயங்கள், பெருமை உள்ள இருதயங்கள், பாவம் நிறைந்த இருதயங்கள். யாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் அந்த விசுவாசத்தை ஒரு ஆரம்ப கட்ட அன்பளிப்பாக எங்களுக்கு கொடுக்காவிட்டார். தேவ கிருபையும் அன்பளிப்பு, விசுவாசமும் அன்பளிப்பு. நாங்கள் பெருமை பாராட்ட முடியாது. என்னுடைய விசுவாசத்தை பாருங்கள் என்று நான் பெருமை பாராட்ட முடியாது. தேவனுக்கு நான் நன்றி தான் செலுத்த வேண்டும். அவர் எனக்கு இந்த விசுவாசத்தை கொடுத்தாரே என்று நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். எபேசியர் 2:8 அது விசுவாச வீட்டின் 6ஆம் மாடி. இப்பொழுது 7ஆம் மாடியை நாங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நன்றாக தெரிந்த ஒரு கதை. அந்த 4 நண்பர்கள் ஒரு திமிர்வாதக்காரனை கர்த்தரிடத்தில் கொண்டு வருகிறார்கள். கர்த்தரிடத்தில் கொண்டு வரும் பொழுது இது பேதுருவின் வீடு. அந்த வீட்டில் பயங்கர ஜனத்திரள். அப்ப இந்த திமிர்வாதக்காரனை ஆண்டவருடைய பாதத்துக்கு கொண்டு வர முடியாது. அப்ப அவர்கள் இந்த 4 நண்பர்களும் தங்கள் உருவாக்கல் திறமையை பாவித்து வீட்டின் கூரைக்கு மேலேறி அந்த கூரையை உடைத்து இந்த நண்பனை இயேசுவின் பாதத்தில் வைத்தார்கள். பாருங்கள், அவர்கள் இது கிரயம் செலுத்தும் விசுவாசம். கிரயம் செலுத்தும் விசுவாசம். அந்த வீட்டு கூரையை உடைக்கும் பொழுது செலவுகள் ஏற்படும். அதை திருத்துவதற்கான செலவுகள். பேதுரு சந்தோஷப்படவில்லை அவனுடைய கூரை உடைக்கப்படும் பொழுது. நீங்க சந்தோஷம் அடைய மாட்டீங்க. உங்களுடைய வீட்டு கூரையை யாராவது உடைத்தால் நீங்க சந்தோஷப்பட மாட்டீங்க. கிரயம் செலுத்தும் விசுவாசம் மாத்திரமல்ல, இந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? இது கண்ணால் பார்க்கக்கூடிய விசுவாசம். கண்ணால் பார்க்கக்கூடிய விசுவாசம். ஏனென்றால் மார்க் 2:5 நாங்கள் வாசிக்கின்றோம், இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்ததும்
மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படுவதாக என்று அந்த திமிர்வாதக்காரனை நோக்கி சொன்னார். மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படுவதாக. இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டார். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டார், பார்த்தார். யாரோ உங்களுடைய கர்சர திரையில் பாவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது ஒரு இதா மாறிவிடும். ஸோ தயவு செய்து அதை எடுத்து போடுங்கள். நன்றி. மார்க் 2:5 எங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்க வேண்டும்? அது செயல்படும் விசுவாசமாக இருக்க வேண்டும். எங்கள் விசுவாசத்தை மற்றவர்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதை எப்படி அவர்கள் பார்ப்பார்கள்? எங்களுடைய செயலின் மூலமா. Our faith has got to be visible. எல்லாரும் பார்க்கக்கூடிய விசுவாசமாக இருக்க வேண்டும். நான் இதை ஒரு சாட்சியாக சொல்ல முடியும். இந்த ஜூன் மாதத்தில் நான் 50 வருட ஊழிய வருஷங்களை நான் நினைவு கூறுகிறேன். 50 வருடங்களாக தேவ கிருபையால் ஆண்டவருக்காக ஊழியங்களை செய்து வருகிறேன். இந்த 50 வருடங்களிலும் விசுவாசத்தின் அடிப்படையில் தான் நான் செயல்பட்டிருக்கிறேன். எடுக்கும் எல்லா தீர்மானங்களும், வாலிப கூட்டங்கள், வாலிப முகாம்கள், இந்த டீப் லைஃப் ரிட்ரீட்ஸ், இப்படி எவ்வளவோ கூட்டங்களை நாங்க செய்திருக்கிறோம். எவ்வளவோ கூட்டங்களை. இவையெல்லாம் விசுவாசத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள். பணம் எங்கிருந்து வரும் கூட என்று எங்களுக்கு தெரியாது. இலங்கைக்கு ஒவ்வொரு வருஷமும் போகும் பொழுது எவ்வளவோ கூட்டங்களை ஆயத்தப்படுத்துகிறோம். அதற்கான செலவுகள் எல்லாம் விசுவாசத்தின் அடிப்படையில் செயல்படும் விசுவாசம். அப்ப மக்கள் எதை பார்க்கிறார்கள்? வாலிப முகாமை பார்க்கிறாங்க. ஆனா அந்த வாலிப முகாம் ஏன் ஏற்படுத்தப்பட்டது? விசுவாசத்தின் அடிப்படையில். சோ விசுவாசத்தின் கிரிகை காணப்படுகிறது செயலின் மூலமா. சோ அருமையானவர்களே, நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்வது மாத்திரம் போதாது. நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தை செயல்படுத்த வைக்க வேண்டும். அதற்கு நீங்கள் என்ன முயற்சிகள் எடுக்கிறீர்கள்? உதாரணமாக, இப்படிப்பட்ட வேத பாடங்களுக்கும் இன்னும் அநேகர் கலந்து கொள்வதற்காக நீங்கள் இன்னும் எவ்வளவு பேருக்கு இந்த அழைப்பை கொடுக்கிறீர்கள்? ஐயோ, வந்து கலந்து கொள்ளுங்க, 1 மணித்தியாலம் தானே, இதன் மூலம் பிரயோஜனம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நீங்கள் மற்றவர்களுக்கு அழைப்பு கொடுக்கும் பொழுது அது செயல்படும் விசுவாசம். இல்லாவிட்டால் நாங்கள் இந்த விசுவாசத்தை எங்களுக்காகத்தான் வைத்துக் கொண்டிருக்கிறோம். சோ ஆண்டவர் எங்கள் விசுவாசத்தை பார்த்து பெரிய காரியங்களை செய்ய போகிறார், சாதிக்க போகிறார். இந்த மனிதனுக்கு பரிபூர்ண சுகம் வந்தது. சரீர சுகம் மாத்திரமல்ல, ஆத்தும சுகம், ரட்சிப்பு கூட அவனுக்கு வந்தது. 4 அருமையான நண்பர்கள். அது இந்த விசுவாச கட்டிடத்தின் 7ஆம் மாடி. இப்பொழுது விசுவாச கட்டிடத்தின் 8ஆம் மாடி, யாக்கோபு 1:3. இது ஒரு அதிர்ச்சியான வசனம். யாக்கோபு 1:3. இங்கே நாங்கள் 3 காரியங்களை அவதானிக்கலாம் இந்த ஒரு வசனத்தில். முதலாம் காரியம் என்ன? விசுவாசத்தின் பரீட்சைகள், எக்ஸாம்ஸ். எங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படும் என்று யாக்கோபு சொல்றார். எங்கள் விசுவாசத்திற்கு பரீட்சைகள் இருக்கு. ஏன் இந்த பரீட்சைகள் கொடுக்கப்படுகிறது? எங்களுக்கு பொறுமையை கற்றுக் கொடுப்பதற்காக. இந்த விசுவாச பரீட்சைகள் நடத்தப்படுகிறது. பொறுமையை கற்றுக் கொடுப்பதற்காக. நாங்கள் பார்த்தோம் போன வாரத்தில், யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் 5 முறை பொறுமை என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டுள்ளது. 5 முறை. 3 முறை பொறுமை என்ற வார்த்தை, 2 முறை நீடிய பொறுமை என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டுள்ளது. அதையெல்லாம் நீங்கள் கோடிட்டிருக்கலாம் உங்களுடைய வேதத்தில் ஒரு சிவப்பு நிற பேனாவினால்.
யோபின் பொறுமை. யோபு ஏன் சோதிக்கப்பட்டான்? ஏன் யோபுக்கு பயங்கர பரீட்சைகள், விசுவாச பரீட்சைகள்? அவனுடைய பொறுமையை கட்டி எழுப்புவதற்காக. அது ஒரு முக்கிய காரணம். இன்னும் காரணங்கள் இருக்கு, ஆனால் அது ஒரு முக்கிய காரணம். அதை யாக்கோபு தன்னுடைய 5ஆம் அதிகாரத்தில் பதிவு செய்திருக்கிறார். முதலாம் இந்த யாக்கோபு 1:3 முதலாம் பாடம், எங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படும், பரீட்சைகள் வரும். ஒரு பரீட்சையில் பாஸ் பண்ணா இன்னொரு பரீட்சை வரும், அதற்கு மேல் இன்னொரு பரீட்சை. சில சமயங்களில் 3 பரீட்சைகள் ஒரே நேரத்தில் கொடுக்கப்படும். அதை நான் அனுபவித்திருக்கிறேன். 3 பரீட்சைகள் ஒரே நேரத்தில், 3ம் பயங்கர பரீட்சைகள். அந்த பரீட்சைகள் ஏன் கொடுக்கப்படுகிறது? எங்களுக்கு பொறுமையை கற்றுக் கொடுப்பதற்கு. அது 2ஆம் பாடம். நாங்கள் எல்லாம் அவசரப்படும் மக்கள். அதை நாங்கள் எங்களுடைய சங்கீத புத்தக படிப்பிலும் பார்த்தோம். அவசரப்படும் மக்கள். 3ஆம் சத்தியம் என்ன? நீங்கள் மிகவும் சந்தோஷப்பட வேண்டும். இப்படிப்பட்ட விசுவாச பரீட்சைகள் எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை நாங்கள் அவதானித்து கவனித்து மிகவும் சந்தோஷம் அடைய வேண்டும். அசாதாரண ஒரு வசனம். கொஞ்சம் சிந்தித்து பார்த்தா, பரீட்சைகள் வரும்பொழுது நாங்கள் சந்தோஷமா படுகிறோம், நாங்கள் முறுமுறுக்கிறோம், நாங்கள் துன்பப்படுகிறோம், கவலைப்படுகிறோம், நித்திர வராது. ஆனால் யாக்கோபு கூறுகிறார், நீங்கள் மிகவும் சந்தோஷப்பட வேண்டும் என்று. அசாதாரண பரீட்சைகள், அசாதாரண சந்தோஷம். திரும்ப சொல்றேன், அசாதாரண பரீட்சைகள், அசாதாரண சந்தோஷம். அது எங்களுடைய விசுவாச கட்டிடத்தின் 8ஆம் மாடி. இப்பொழுது நாங்கள் விசுவாச கட்டிடத்தின் 9ஆம் மாடியை பார்க்க போகிறோம். நீங்கள் உங்களுடைய வேத புத்தகத்தில் இந்த வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். மார்க் 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். மார்க் 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். மார்க் 5:36. ஜெப ஆலய தலைவன், அவனுடைய மகள் மிகவும் வியாதிப்பட்டிருக்கும் நேரத்தில் அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி அவரிடம் விண்ணப்பம் செய்கிறார். விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கும் நேரத்தில் செய்தி வருகிறது, உன்னுடைய மகள் மரித்து விட்டாள். அதனால் இப்ப ஆண்டவரை நீ அவரை நீ வருத்தப்படுத்தி அவசியமில்லை, மகள் இறந்து விட்டாள். இப்பொழுது நீ இறுதி கிரமைகளை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். அதுதான் செய்தி. எந்த தகப்பனும் கேட்க மிகவும் பயப்படும் வார்த்தைகள். உங்களோட மகன், உங்களோட மகள் இறந்து விட்டார். அது ஒரு வைத்தியசாலையில் நடக்கலாம், ஒரு விபத்தில் நடக்கலாம். அது கேட்பதற்கு மிகவும் உங்களுக்கு பயத்தையும் அதிர்ச்சியையும் கொடுக்கும் வார்த்தைகள். இப்ப அதற்கு ஆண்டவர் கொடுத்த மறுமொழி மார்க் 5:36. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொன்னார். நாங்கள் மிகவும் அவசியமாக கேட்க வேண்டிய வார்த்தைகள். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. எங்களுடைய சூழ்நிலைகள் எங்களை மிகவும் பயத்திற்குள் கொண்டு வரும் சூழ்நிலைகளாக இருக்கலாம். எங்களுடைய சூழ்நிலை, எங்களுடைய சூழ்நிலைகளில் நாங்கள் கேட்க விரும்பாத வார்த்தைகளை கேட்டிருக்கலாம். ஒரு பயங்கர வியாதியாக இருக்கலாம். வைத்தியனிடம் போய் இப்பொழுது கொடுக்கப்பட்ட செய்தி, உங்களுக்கு 4ஆம் நிலை புற்றுநோய் இருக்கின்றது, நீங்கள் இன்னும் 2 மாதம்தான் உயிர் வாழ்வீர்கள். அப்படிப்பட்ட ஒரு செய்தி. இல்லாவிட்டால் மகன் மகளை குறித்த ஒரு பயங்கர செய்தி.
இப்ப ஆண்டவர் என்ன சொல்றார்? அந்த சூழ்நிலையின் மத்தியில் பயப்படாது, பயத்துக்கு இடம் கொடுக்காது. நாங்க நடுங்க ஆரம்பிப்போம். உங்களை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் இப்படிப்பட்ட ஒரு செய்தி எனக்கு வந்தால் நான் நடுங்க ஆரம்பிப்பேன். அதை நான் 4 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பெரிய விதத்தில் அனுபவித்தேன். எவ்வளவு நான் நடுங்கினேன். 1 வார காலமாக பயத்தில் இருந்தேன். ஆனால் ஆண்டவர் கூறும் வார்த்தைகள், பயப்படாதே, பயத்துக்கு இடம் கொடுக்காது, பயம் உன்னை ஆட்கொள்ள இடம் கொடுக்காது. இது சொல்வது ரொம்ப சுலபம் அருமையானவர்களே. யாரும் இந்த வார்த்தையில சொல்லலாம். மிக சுலபமாக சொல்லக்கூடிய வார்த்தைகள். ஆனால் வாழ்க்கையில் அனுபவிப்பது எவ்வளவு கஷ்டம். எப்படி நாங்கள் பயத்துக்கு இடம் கொடுக்காமல் இருக்கலாம்? பயம் எங்களை அரசாட்சி செய்யாமல் இருப்பதற்கு நாங்கள் எப்படி நடவடிக்கைகள் எடுக்கலாம்? அதுக்கு நடவடிக்கை இருக்கு. விசுவாசம் உள்ளவனாய் இரு. சோ இந்த 9ஆம் மாடியில் எல்லாம் சொகுசாக சென்று கொண்டிருக்கும் நேரத்தில் திடீரென்று ஒரு பயங்கர செய்தி, எங்களை நடுங்க வைக்கும் ஒரு செய்தி, எங்களை அதிர வைக்கும் ஒரு செய்தி, நம்பிக்கை இழக்கும் ஒரு சூழ்நிலை. ஆண்டவருடைய வார்த்தை திட்ட தெளிவாக வருகிறது. என்ன வார்த்தை? பயப்படாதே, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. ஆண்டவர் ஒரு அதிசயத்தை செய்ய போறார். ஆண்டவர் ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய போறார். மரித்தோரை உயிர்ப்பிக்கும் தேவன் அவர். அதனால் நாங்கள் இந்த விசுவாச கட்டிடத்தை கட்டி எழுப்பும் பொழுது நேரத்துக்கு நேரம் இப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சி செய்தி வரும். நேரத்துக்கு நேரம் ஒரு பயங்கர புயல் வீச ஆரம்பிக்கும். எங்களால் அதை தடுக்க முடியாது, அதை நிற்பாட்ட முடியாது எங்களால். அந்த நேரத்தில் நாங்கள் கேட்கும் 2 வார்த்தைகள், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. தேவன் மேல் விசுவாசம் உள்ளவனாய் இரு. தேவ வசனத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாய் இரு. இது ஒரு சாதாரண விசுவாசம் அல்ல. இது தேவன் மேலும் அவர் வசனத்தின் மேலும் அவர் வாக்குத்தத்தங்களின் மேலும் நாங்கள் வைத்திருக்கும் விசுவாசம். அது எங்களுடைய விசுவாச கட்டிடத்தின் 9ஆம் மாடி. இப்பொழுது நாங்கள் விசுவாச கட்டிடத்தின் 10ஆம் மாடிக்கு வரப்போகிறோம். நான் மிகவும் நேசிக்கும் ஒரு ஜெபம் இது. இந்த வருகிற ஞாயிற்றுக்கிழமை தந்தையார் தினம் என்று நாங்கள் அதை நினைவு கூறப்போகிறோம். தந்தையார் தினம் இது. அந்த தந்தையார் தினத்திற்கு ஒரு மிக பொருத்தமான ஜெபம். மார்க் 9ஆம் அதிகாரம், மார்க் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மார்க் 9:24 உங்களுடைய வேதத்தில் நீங்கள் கவனித்துக் கொள்ளலாம். உடனே பிள்ளையின் தகப்பன், ஒரு மகனை ஒரு தகப்பன் இயேசுவினிடம் கொண்டு வருகிறான். அந்த மகனுக்கு பயங்கர வியாதி, அந்த மகனுக்கு ஒரு தாக்கம், பிசாசினால் வரும் ஒரு பெரிய தாக்கம், தற்கொலை கூட செய்ய அந்த அந்த ஆவி அவனை ஏவி விடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கர ஒரு சூழ்நிலையில் இந்த யாரும் உங்களோட மைக்க மியூட் பண்ண இல்ல, தயவு செய்து உங்களோட மைக்க மியூட் பண்ணி கொள்ளுங்கள். சத்தம் கேக்குது. நீலா, உங்களோட மைக் மியூட் பண்ணப்பட இல்ல, தயவு செய்து மைக்கை மியூட் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே, நன்றி. நீலா, உங்களோட மைக்க மியூட் பண்ணுங்க. ரைட். மார்க் 9:24 இப்பொழுது ஆண்டவர் இந்த தகப்பனை நோக்கி 23ஆம் வசனத்தில் என்ன சொல்றார்? நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எவ்வளவு அருமையான வார்த்தைகள் இது. அந்த மார்க் 5:36 சம்பந்தப்பட்ட வார்த்தைகள். விசுவாசித்தால் எல்லாம் கூடும். ஆனால் பாருங்கள், இந்த தகப்பன் செய்த ஜெபம் 24ஆம் வசனத்தில்,
உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன். ஆனால், இந்த ஆனால் என்ற வார்த்தை, பட், ஆனால் என்ற வார்த்தை, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு ஜெபித்தான். பாருங்கள், இது எவ்வளவு ஒரு நேர்மையான ஜெபம். எங்களுடைய ஜெபங்கள் நேர்மையான ஜெபங்களாக அமைய வேண்டும். நேர்மையான ஜெபங்கள், honest prayers. இந்த 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 ஜெபம் கண்ணீரோடு ஏறெடுக்கப்பட்ட ஜெபம். கண்ணீர் என்று சொன்னால் ஒரு நொறுங்குண்ட உள்ளம். எங்களுடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு ஒரு நொறுங்குண்ட உள்ளம் இருக்க வேண்டும். நாங்கள் கண்ணீர் சிந்த வேண்டும். நொறுங்குண்ட உள்ளம். சத்தமிட்டு ஜெபித்தான். அவன் இந்த இந்த தகப்பன் வெட்கப்படவில்லை. அங்கே ஒரு ஜனத்திரள், ஜனங்கள் இருக்கிறாங்கன்னு கூட அவன் பார்க்கவில்லை. ஆண்டவரை நோக்கி அவன் மூன்று நிபந்தனைகளை அவதானித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரை நோக்கி அவன் நேர்மையான ஜெபத்தை செய்கிறான். நேர்மையான ஜெபம். இரண்டாவது, நொறுங்குண்ட உள்ளத்தோடு ஜெபத்தை செய்கிறார். நொறுங்குண்ட உள்ளம். மூன்றாவது, சத்தமிட்டு ஜெபிக்கிறார். வெட்கப்படாமல் உள்ளத்திற்கும் அந்த உணர்ச்சிகளை எல்லாம் வெளிப்படுத்துகிறார் ஜெபத்தின் மூலமாக. நாங்கள் ஏன் ஜெபிக்கிறோம்? எங்கள் உள்ளத்தில் இருக்கும் எங்களுக்கு பெரிய அழுத்தத்தை கொடுக்கும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த. ஐயோ, இவர் எவ்வளவு அழகாக ஜெபிக்கிறாரு என்ற நோக்கத்துக்காக நாங்கள் ஜெபிக்க மாட்டோம். எவ்வளவு அழகான வார்த்தைகளை பாவிக்கிறார், அது இல்ல முக்கியம். எனக்கு ஒரு நொறுங்குண்ட உள்ளம் இருக்கா? என் ஜெபங்கள்ல நேர்மை இருக்கா? நான் சத்தமிட்டு வெட்கப்படாமல் என்னுடைய உணர்ச்சிகளை ஜெபத்தின் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும். வெளிப்படுத்த வேண்டும். இந்த ஜெபத்தின் அருமை என்ன? ஒரு பிளவுபட்ட இருதயம், பிளவுபட்ட மனது. மனதின் ஒரு பகுதி விசுவாசிக்குது, ஆண்டவரால் எல்லாம் ஆகும், ஆண்டவரால் முடியும். மனதின் ஒரு பகுதி விசுவாசிக்குது. மனதின் மற்ற பகுதி அவிசுவாசம். இது நடக்குமா? நடக்க முடியாத காரியம். எவ்வளவோ வைத்தியர்களிடம் எல்லாம் எடுத்து சென்றேனே, எவ்வளவோ பணத்தை செலவழித்தேனே, எவ்வளவோ மருந்து கொடுக்கப்பட்டதே, ஆனா ஒன்னும் நடக்க இல்லையே. இப்ப இந்த ஆண்டவரா ஒரு அற்புதத்தை செய்ய போறார் என்ற ஒரு கேள்விக்குறி வருகிறது. எங்களுடைய விசுவாசத்தில் கேள்விக்குறிகள் வரும். கேள்விக்குறிகள் இல்லாவிட்டால் அது ஒரு உண்மையான விசுவாசம் அல்ல. அதுதான் விசுவாச போராட்டம். இப்படிப்பட்ட ஒரு நேர்மையான ஜெபத்தை ஜெபிக்க நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த விசுவாச வீட்டை நாங்கள் கட்டியெழுப்பும் பொழுது எங்களுடைய சூழ்நிலைகள் மிகவும் மோசமான சூழ்நிலைகளாக காணப்படும் பொழுது நாங்கள் நேர்மையான ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் அந்த அவிசுவாசமாக இருக்கும் பகுதியையும் நீர் தொட்டு சொஸ்தமாக்கி அதையும் ஒரு விசுவாசிக்கும் பகுதியாக நீர் மாற்றி அமைக்க வேண்டும். நான் எவ்வளவோ முறை இந்த ஜெபத்தை செய்திருக்கேன். ஒரு பக்கத்துல விசுவாசம் இருக்கு, மற்ற பக்கத்துல இது நடக்குமா? நான் சேகரிக்க வேண்டிய பணம் வருமா ஊழியங்களுக்காக? நாங்கள் நடத்த போகும் இந்த வாலிப முகாம்களுக்கு யார் வரப்போறா என்றெல்லாம் சந்தேகங்கள், விசுவாச சந்தேகங்கள். எவ்வளவோ முயற்சி எடுத்திருக்கிறோம் ஆண்டவரே, ஆனா இது நடக்க போகுதா என்று எல்லாம் சந்தேகங்கள் வரும். விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன், ஆனால் அந்த அவிசுவாசமாக இருக்கும் பகுதியை நீர் மாற்றி அமைக்க வேண்டும். அதையும் ஒரு விசுவாசிக்கும் பகுதியாக நீர் மாற்றி அமைக்க வேண்டும். நான் இலங்கை ஊழியங்களை எல்லாம் முடித்து வந்த பிறகு நாங்கள் எவ்வளவோ பணத்தை சேகரித்தோம். அந்த ஊழியங்களை பூர்த்தி செய்வதற்கு, அநேகருக்கு உதவி செய்வதற்கு மிகவும் களைப்பு. நான் வீட்டுக்கு வந்து நான் சொன்னேன், ஆண்டவருக்கு சொன்னேன், ஐயோ ஆண்டவரே, இப்பொழுது வங்கி கணக்கை பார்த்தால் எல்லாம் சைஃபர்ல இருக்கு. இட்ஸ் ஆல் இன் ஜீரோ.
வங்கி கணக்கை பார்த்தால் எல்லாம் சைஃபர்ல இருக்கு. இப்ப ஆண்டவரே, அடுத்த வருஷம் நீர் என்னை உயிரோடு வைத்திருந்தால் இந்த ஊழியங்களை எல்லாம் செய்வதற்கு ஒரு சதம் கூட வங்கி கணக்கில் இல்லையே என்று நான் ஒரு ஒரு அவிசுவாச ஜெபத்தை ஜெபித்தேன். அடுத்த நாள் இமெயில் மூலமாக 2 நபர்கள் எனக்கு செய்தி அனுப்பி வைத்தார்கள். இப்ப பாருங்கள், இதில் இருக்கும் ஆச்சரியம். ஒருவர் 5 வருட காலமாக என்னை தேடிக் கொண்டிருந்தார்கள். 5 வருட காலமாக. பேண்டமிக் எல்லாம் வந்துச்சு. அப்ப என்னை அவர்களால் கண்டுகொள்ள முடியவில்லை. ஏதோ ஒரு முறையில் அவர்கள் என்னை கண்டுபிடித்து, என்னுடைய தொடர்பு இலக்கங்களை கண்டுபிடித்து, என்னோடு அவர்கள் தொடர்பு கொண்டு, நான் 5 வருட காலமாக பணத்தை சேகரித்து வைத்திருக்கிறேன். உங்களுடைய இலங்கை ஊழியத்துக்காக இதை உங்களிடம் நான் ஒப்படைக்க வேண்டும். 24 மணித்தியாலத்திலே நான் உங்களுக்கு ஒப்படைக்க வேண்டும். அப்பொழுதுதான் எனக்கு ஒரு மன சமாதானம் வரும். உங்களை நான் சந்திக்கலாம். நான் ஜெபத்தை செய்து 24 மணித்தியாலங்கள் கூட செல்லவில்லை. இந்த அருமையான தாய் என்னை வந்து சந்தித்து என்னுடைய கையில் ஒரு பெருந்தொகை பணத்தை கொடுத்தார்கள். மாத்திரமல்ல, அதே தினத்தில் என்னுடைய ஒரு சொந்தக்காரர், நான் இலங்கை ஊழிய படங்களை எல்லாம் பார்த்த பிறகு அவர் எனக்கு ஒரு இமெயில் அனுப்பி சொன்னார், நானும் என் மனைவியும் தொடப்பட்டோம். அடுத்த வருஷம் நீங்கள் நடத்த போகும் ஊழியங்களுக்கு நாங்கள் ஒரு தொகை பணத்தை கொடுக்க சம்மதித்திருக்கிறோம். எப்படி நாங்கள் அதை உங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும்? அதுவும் ஒரு பெரிய பணத்தொகை. அவிசுவாசத்தின் மத்தியில் நான் செய்த ஜெபம். வங்கி கணக்கு சைஃபர்ல இருக்கு ஆண்டவரே. இது என்னை நடுங்க வைக்கிறது. அடுத்த வருஷத்துக்கு நாங்கள் எப்படி செலவுகளுக்கான பணம் எங்கிருந்து வரப்போகிறது என்று நான் ஒரு அவிசுவாச ஜெபத்தை செய்தேன். 24 மணித்தியாலத்திற்குள் எதிர்பாராத 2 நபர்கள் மூலமாக ஒரு $5 $10 அல்ல, பெரிய எண்ணிக்கையான பணம் வங்கி கணக்குக்குள் சென்றிருக்கின்றது. நான் இதை ஒரு சாட்சியாக கூறுகிறேன். ஆண்டவர் கைவிட மாட்டார். 50 வருஷ ஊழிய காலத்துக்கு பிறகு நான் ஒரு நம்பிக்கையோடு உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம், ஆண்டவர் எங்களை கைவிட மாட்டார். நேர்மையாக நாங்கள் ஊழியம் செய்தால், தேவ சித்தத்தின்படி ஊழியம் செய்தால், தேவன் எங்கள் உள்ளத்தை கவனித்து உள்ளங்களை தொட்டு தேவன் பெரிய விதத்தில் அவருடைய ஊழியத்தை முன்னெடுத்து செல்வார். இது என்னுடைய ஊழியம் அல்ல, இது ஆண்டவருடைய ஊழியம். அதுவும் எனக்கு வாலிபர் என்று சொன்னால் உயிர். வாலிபர் என்று சொன்னால் உயிர். இந்த கடந்த 3 நாட்கள்ல கூட பிலிப்பீன் தேசத்து வாலிபர்களோடு ஒரு வாலிப முகாமை நடத்தினேன். கிட்டத்தட்ட 70 வாலிபர்கள் தேவ வசனத்தால் தொடப்பட்டார். நான் இலங்கைக்கு சென்றாலும் எந்த நாட்டுக்கு சென்றாலும் எனக்கு இந்த வாலிப முகாம்கள் ஒரு மிக முக்கிய முதன்மையான இடத்தை பெறும். வாலிபர்களை ஆண்டவருக்காக ஆதாயம் செய்வது. அப்படிப்பட்ட ஊழியங்களை பூர்த்தி செய்வதற்கு சில நேரங்களில் நடுக்கம் வரும், பயம் வரும், அவிசுவாசம் இருக்கும். அவிசுவாச ஜெபங்களை செய்வேன் ஆண்டவரை நோக்கி. ஆண்டவர் மிக கிருபையாக இறங்கி அதற்கு அற்புத பதில் கொடுப்பார். இந்த கிழவன் கிட்ட இருந்து அதை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். ஆண்டவர், நீங்கள் எந்த ஊழியத்தில் ஈடுபட்டாலும் அது நேர்மையாக செய்யப்பட்டால், தேவ சித்தத்தின்படி செய்யப்பட்டால், ஆண்டவர் அந்த ஊழிய செலவுகளை கவனித்துக் கொள்வார். அதற்கான வளங்களை ஆண்டவர் நிச்சயமாக கொடுப்பார். பாருங்க, இந்த திங்கட்கிழமை இந்த மார்க்ஸ் விசேஷ வேத பாடத்திலும் ஒரு பவர் பாயிண்டை போட்டால் நல்லதே என்று நான் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது, இது பதிவு செய்யப்பட வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டு கொண்டிருக்கும் நேரத்தில் எவ்வளவு ஆச்சரியமாக ஆண்டவர் பதில் கொடுத்தார். நீங்கள் இப்பொழுது ஒரு பவர் பாயிண்டை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்.
இந்த இந்த வேத பாடம் பதிவு செய்யப்பட்டு கொண்டு வருகிறது. அதுதான் எங்கள் ஆண்டவர். ஆ அவிசுவாசத்தின் மத்தியில் ஜெபித்தாலும் கூட ஆண்டவர் பதில கொடுக்கிறார். சோ அது விசுவாச இந்த கட்டிடத்தின் வீட்டின் 10ஆம் அம்சம். மார்க் 9:24. இப்ப 11 ஒரு பக்கம் திருப்புங்கள். மார்க் 10:52. இதை நாங்கள் மிக விபரமாக படித்தோம். மார்க் 10:52. பர்த்திமேயு. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். சோ இந்த 10ஆம் அம்சம், 10ஆம் மாடி, விசுவாசம் எங்களை ரட்சிக்கும். இப்ப இந்த ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு 2 அர்த்தங்கள் இருக்கு. பர்த்திமேயுவை குறித்து 2 வார்த்தைகள் இருக்கு. இந்த விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். முதலாவது எங்களுடைய ஆத்தும ரட்சிப்பு, பாவங்கள் மன்னிக்கப்படுவது, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது, அது ரட்சிப்பு. அது விசுவாசத்தினால் ஏற்படும் ஒரு காரியம். ஆனால் இந்த விசுவாசம் உங்களை ரட்சிக்கும் என்பதற்கு ஒரு 2ஆம் அர்த்தம் இருக்கு. 2ஆம் அர்த்தம் உங்களுடைய சரீரம் ரட்சிக்கப்படுவது. இப்ப அதற்காகத்தான் நாங்கள் எல்லோரும் ஆவலோடு காத்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு ஒரு புதிய சரீரத்தை கொடுக்க போகிறார். உயிர்த்தெழுதலின் சரீரம். ஆனால் இப்பொழுது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தில் கூட எங்களுக்கு சரீர தேவைகள் இருக்கு. உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். உன் சரீர பிளவீனங்களும் நீக்கப்படலாம். இல்லாவிட்டால் அந்த பிளவீனத்தின் மத்தியில் ஆண்டவர் தம்முடைய வல்லமையினால் எங்களை தாங்குவார். உடனே அவன் பார்வை அடைந்து, கர்த்தரை விசுவாசித்தபடியால் ஆத்தும ரட்சிப்பு வந்துட்டு, அதே போல் சரீர ரட்சிப்பு வந்துட்டு அவன் கண்ணால் பார்க்க முடியும். முதல் முறையாக உலகத்தை பார்க்கிறான். முதலாவதாக அவன் பார்த்த முகம் இயேசுவின் முகம். முதலாவதாக பார்த்த முகம் இயேசுவின் முகம். நாங்கள் மரிக்கும் பொழுது நாங்கள் முதலாவதாக தரிசிக்க போகிற முகம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முகம், எங்களுடைய இரட்சகரின் முகம். நாங்கள் அவரை அரவணைப்போம். நாங்கள் அவருடைய பாதத்தில் விழுவோம். நாங்கள் கண்ணீர் சிந்துவோம். நாங்கள் அவருக்கு தொடர்ச்சியாக நன்றி சொல்லிக்கொண்டே இருப்போம். அதுதான் பரலோகத்தின் முதலாம் காட்சி. ஆனால் இப்பொழுது கூட எங்களுடைய சரீர பிளவீனங்களின் மத்தியில் எங்களுடைய விசுவாசத்தின்படி ஆண்டவர் எங்களை தொட காத்திருக்கிறார். வயது போக போக எங்களுடைய சரீர பிளவீனங்கள் அதிகரிக்கும், வியாதிகள் கூட அதிகரிக்கலாம். அதன் மத்தியில் ஆண்டவர் எங்களை பலப்படுத்துவார். அதுவும் என்னுடைய சாட்சி. எவ்வளவோ முறை பிளவீனமுள்ள நிலைமையில் நான் காணப்பட்டேன். ஆனால் ஆண்டவர் உயிர்ப்பித்தார். மனதை உயிர்ப்பித்தார். மனதை கூர்மையாக வைத்திருக்கிறார். அது ரட்சிப்பு. மனதை கூர்மையாக வைத்திருப்பது ரட்சிப்பு. நான் ஒவ்வொரு நாளும் இந்த டிமென்ஷியாவை குறித்து, அல்சைமர்ஸை குறித்து செய்திகள் வந்து கொண்டே இருக்கும். செய்திகள் வந்து கொண்டிருக்கும் பொழுது நான் எனக்குள் ஜெபிப்பேன், ஐயோ ஆண்டவரே, நான் அந்த நிலைமைக்கு தள்ளப்படக்கூடாது. டிமென்ஷியா, ஆல்சைமர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பாரமாக நான் இருக்கக்கூடாது. என்னுடைய பரம அழைப்பு வரும் தினம் வரைக்கும் என்னுடைய மனது ஒரு கூர்மையான மனதாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த ஒரு காரியத்தை தான் நான் உம்மிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன் என்று நான் ஜெபிப்பது உண்டு. நீங்களும் அப்படி ஜெபிக்கலாம். ஆண்டவர் அந்த ஜெபத்தை அங்கீகரித்து அற்புத பதில் கொடுப்பார். ஆண்டவருக்காக காத்திருப்பவர்கள் புது பலன் பெறுவார்கள் என்று ஏசாயா 40 வாசிக்கிறோம்.
ஆண்டவருக்காக காத்திருப்பவர்கள், அவருடைய பிரசன்னத்தில் அவருக்காக காத்திருப்பவர்கள், அவரோடு நேரம் செலவழிப்பவர்கள், அவருடைய வசனத்திற்கு செவி கொடுப்பவர்கள், அவர்கள் புது பெலன் பெறுவார்கள். இந்த வேதப்பாட நேரம் முடிவடைந்ததும் நீங்கள் அதை சாட்சியாக சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். நான் புது பெலன் அடைந்தேன் இந்த ஒரு மணித்தியால வேத பாடத்தின் மூலமாக. இப்பொழுது நான் இந்த உலகத்தை சந்திக்க முடியும், முகம் கொடுக்க முடியும், பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க முடியும், ஊழியங்களை நான் செய்து கொண்டு போகலாம். புது பெலன் பெற்றேன். அது ரட்சிப்பு. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அடுத்தது ரோமர் 4:21. இது மாடி 12. ரோமர் 4:21 எங்களுக்கு ஒரு அருமையான உதாரணம் கொடுக்கப்பட்டுள்ளது. ரோமர் 4:21. அதை நான் வாசிக்க போகிறேன். நீங்களும் உங்களுடைய வேதத்தில் கவனித்துக் கொள்ள முடியும். ரோமர் 4:21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனாய் இருந்தான். அது யார்? ஆபிரகாம். தன்னுடைய ஒரே மகனை ஆண்டவருக்காக பலியிட அழைக்கப்பட்டான். எவ்வளவு பெரிய சோதனை அது! சுதந்திர தேசத்தை ஆண்டவர் காண்பிக்க போகிறார் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தார். மாத்திரமல்ல, இந்த ஐசக் பிறக்கும் பொழுது அவர்கள் வயது போனவர்கள், ஆபிரகாமும் சாராரும். ஆனால் தேவ வசனத்தில், தேவ வாக்குத்தத்தத்தில் உறுதியாய் இருந்தார். பாருங்கள், இந்த 3 வார்த்தைகளை நீங்கள் உங்களுடைய வேதத்தில் சிவப்பு பேனாவினால் நீங்கள் கோடிட்டுக் கொள்ள வேண்டும். ரோமர் 4:21. முழு நிச்சயமாய் நம்பி. இப்பொழுதுதான் அவிசுவாசத்தை பற்றி படித்தோம். இப்ப இங்க நாங்கள் ஆபிரகாமை பற்றி வாசிக்கிறோம். முழு நிச்சயமாய் நம்பி. ஒரு சந்தேகம் கூட இருக்கவில்லை. நான் அந்த நிலைமைக்கு இன்னும் வர இல்லை. ஐ எம் ஃபார் ஃப்ரம் இட். ஆனால் அதனால் தான் ஆபிரகாம் எங்களுக்கு ஒரு முன்மாதிரி. அந்த வசனத்தின் இறுதி பகுதியை பாருங்கள். 4:21. விசுவாசத்தில் வல்லவனானார். இது எங்களுடைய விசுவாச கட்டிடத்தின் 12ஆம் மாடி. நாங்கள் விசுவாசத்தில் வல்லவர்கள் ஆக வேண்டும், வீராங்கனைகள் ஆக வேண்டும். விசுவாசத்தில் அப்படி அது நடைபெற வேண்டும் என்றால் முழு நிச்சயமாக தேவனையும் அவருடைய வாக்குத்தத்தங்களையும் நம்ப வேண்டும். அதுதான் டெஸ்ட். சந்தேகம் இல்லாமல் நம்ப வேண்டும். அப்பொழுது நாங்கள் விசுவாச வீரர்களாக நாங்கள் மாற்றம் அடைவோம். இன்று ஆண்டவர் விசுவாச வீரர்களை, வீராங்கனைகளை தேடிக்கொண்டிருக்கிறார் எங்கள் மத்தியில். நாங்கள் எங்களை அதற்கு ஒப்பு கொடுக்க முடியுமா? சோதனைகள் வரும், பயங்கர சோதனைகள். காத்திருக்க வேண்டிய காலம் வரும். 25 வருஷம் காத்திருந்தார் ஆபிரகாம் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக. விசுவாசத்தில் வல்லவனாய் இருந்தான். ரோமர் 4:21. இப்பொழுது இந்த விசுவாச கட்டிடத்தின் 13ஆம் மாடி ரோமர் 1:17. ரோமர் 1:17. இதில் நாங்கள் எதை வாசிக்கிறோம்? ரோமர் 1:17. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. விசுவாசம் என்ற வார்த்தை 3 முறை பாவிக்கப்பட்டுள்ளது. ரோமர் 1:17. விசுவாசம். விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படுகிறோம், விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்படுகிறோம். ஆண்டவருக்கும் எங்களுக்கும் இடையில் ஒரு சரியான உறவு ஏற்பட்டுள்ளது. நாங்கள் இப்பொழுது நீதிமான்கள், பாவிகள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் தேவ கிருபையினால். அது விசுவாசத்தினால் ஏற்படுத்தப்பட்டது.
விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆங்கிலத்தில் நீங்கள் இதை வாசித்தால் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, from faith to faith, from faith to faith. அது தமிழ் மொழிபெயர்ப்பில் தெளிவாக எடுத்து சொல்லப்படவில்லை. ஆனால் எனக்கு அது சரியான விருப்பம். from faith to faith. So இந்த 13ஆம் மாடி எங்களுக்கு எதை எடுத்து காண்பிக்கின்றது? விசுவாசத்தின் ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்திற்கு நாங்கள் முன்னேற வேண்டும், இன்னும் ஒரு கட்டத்திற்கு முன்னேற வேண்டும், இன்னும் ஒரு கட்டத்திற்கு முன்னேற வேண்டும். விசுவாசத்தில் முன்னேறி கொண்டிருக்க வேண்டும். Don't let your faith be stagnant. எங்களுடைய விசுவாசம் ஒரு செயல்படாத நிலைமைக்கு தள்ளப்படக்கூடாது. எங்கள் விசுவாசம் ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்திற்கு வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். From faith to faith. விசுவாசின் ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்திற்கு நாங்கள் செல்வது, பிரயாணம் எடுப்பது, அது எங்களுடைய ஒரு முக்கிய நோக்கமாக காணப்பட வேண்டும். முக்கிய நோக்கமாக காணப்பட வேண்டும். அது ரோமர் 2:17. இப்பொழுது விசுவாச கட்டிடத்தின் 14ஆம் மாடி மத்தேயு 15:28. இது ஒரு பாராட்டு வசனம். மத்தேயு 15:28. ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து இவ்விதமாக எங்களை பாராட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். மத்தேயு 15:28. மத்தேயு 15:28. இந்த வசனத்தை பார்ப்போம். 15:28. இந்த வசனத்தில் இஸ்ரவேல் தேசத்தை சேராத ஒரு ஸ்திரீ, ஒரு கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகளுக்காக ஆண்டவரிடத்தில் வந்து விண்ணப்பம் செய்கிறார். இந்த கதை உங்களுக்கு தெரியும். ஆனால் எனக்கு மிகவும் விருப்பமான வசனம் இந்த 27ஆம் வசனம். ஆண்டவர் சொல்றார், மெய்தான், அந்த ஸ்திரீ சொல்றாள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேசைகளிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே. மேசையிலிருந்து விழும் துணிக்கைகளை சாப்பிட நான் தயாராயிருக்கிறேன். எவ்வளவு பெரிய தாழ்மை! மேசையில் உட்கார்ந்து அந்த முழுமையான உணவை சாப்பிடுவதற்கு எனக்கு தகுதி இல்லை. மேசைக்கு மேல் வைக்கப்பட்டிருக்கும் தோசை, வடை, இட்லி, சோறு, பிரியாணி, பருப்பு கறி, மீன் கறி, அதில் சாப்பிட எனக்கு தகுதி இல்லை, எனக்கு உரிமை இல்லை. ஆனால் அந்த மேசைக்கு மேல் இருந்து சாப்பிடுவர்கள் சாப்பிடும் பொழுது சில துணிக்கைகள் கீழே விழும். கீழே விழும் பொழுது நாய்கள் வந்து அதை டக்கண்டு சாப்பிட விடும். அந்த துணிக்கைகளை சாப்பிட நான் தயாராய் இருக்கிறேன். எவ்வளவு ஆச்சரியமான தாழ்மை ஒரு பக்கத்தில், மற்ற பக்கத்தில் எவ்வளவு ஆச்சரியமான விசுவாசம். அதற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் 28ஆம் வசனத்தில். crumbs from the table என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படும். அதை வைத்து எவ்வளவோ பிரசங்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது, பாட்டுக்கள் கூட இயக்கப்பட்டுள்ளது. crumbs from the table. 28ஆம் வசனத்தில் இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது. ஆங்கிலத்தில் மிக அழகாக great is your faith, great is your faith. உன்னுடைய விசுவாசம் ஒரு பெரிதான விசுவாசம். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நேரமே உடனடியாக மகளுக்கு சுகம் வந்தது. எங்களுடைய விசுவாச பிரயாணத்தில் நாங்கள் வல்லவர்கள் ஆக வேண்டும். அது ஆபிரகாம். எங்களுடைய விசுவாசம் ஒரு பாராட்டப்படக்கூடிய விசுவாசமாக காணப்பட வேண்டும். கானானிய ஸ்திரீ. ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும், உன் விசுவாசம் பெரிதான விசுவாசம்.
யூதர்கள் மத்தியில் கூட இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று ஆண்டவர் சொன்னார். இந்த இந்த விசுவாசத்தின் 2 அம்சங்கள், ஒன்று வந்து தாழ்மை, தாழ்மை. மற்றது வந்து கீழ் படிதல், கீழ்ப்படுத்துதல், சப்மிஷன், கீழ்ப்படுத்துதல். தன்னை ஆண்டவருக்கு கீழ்ப்படுத்தினார். ஆண்டவர் எதை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள தயார். மேசையில் எனக்கு உட்கார்ந்து சாப்பிட எனக்கு தகுதி இல்லை. ஆனால் மேசையிலிருந்து விழும் ஒரு சின்ன துணிக்கையை சாப்பிட ஆண்டவரே நீர் சம்மதிப்பீரா? உடனே பதில் வந்தது. இப்படிப்பட்ட பெரிய விசுவாசத்திற்கு ஆண்டவர் ஆச்சரிய பதிலை கொடுத்தார். So your faith right now may not be great. இப்பொழுது உங்களுடைய விசுவாசம், என்னுடைய விசுவாசம் மலைகளை அசைக்கக்கூடிய விசுவாசமாக இருக்காமல் இருக்கலாம். மேசையில் இருந்து விழும் அந்த துணிக்கையை சாப்பிட வேண்டும் என்ற அந்த சின்ன குட்டி விசுவாசம் இருந்தால் அதே போதும். அப்படிப்பட்ட விசுவாசத்தை ஆண்டவர் பாராட்டி அதிசயங்களை செய்வார். அது எங்கள் விசுவாச வீட்டின் 14ஆம் மாடி. இறுதி கட்டத்திற்கு வந்தோம். மாடி 15. மாடி 15 வந்து 1 யோவான் 5:4. 1 யோவான் 5:4. இது மாடி 15. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தோடு ஒவ்வொரு நாளும் போராடுகிறோம். உலகத்தின் பெருமதிகள், உலகத்தின் குரலை கேட்கிறோம். உலகத்தின் ஆடம்பரங்களை நாங்கள் பார்க்கிறோம் ஒவ்வொரு நாளும். உலகம் ஒவ்வொரு நாளும் எங்களை தன் பக்கத்துக்கு திசை திருப்புகிறது. ஒவ்வொரு நாளும் உலகம் தன் விளையாட்டு பொருட்களை எங்களுக்கு காட்டிக்கொண்டே இருக்கு. ஆண்டவரை விட்டுவிடு, இந்தா பாரு, இந்த விளையாட்டு பொருள் இருக்கு, இதோடு நீ விளையாடு என்று ஒவ்வொரு நாளும் உலகம் எங்களுக்கு சவால் கொடுக்கிறது. ஒவ்வொரு நாளும் உலகம் எங்களை ஏமாற்ற முயற்சி எடுக்குகிறது. ஆனால் நாங்கள் உலகத்தை ஜெயிக்க வேண்டும். எப்படி? விசுவாசத்தின் மூலம். விசுவாசத்தின் மூலமாக உலகம் எங்களுக்கு காண்பிக்கின்ற விளையாட்டு பொருட்களை பார்த்து நாங்கள் மயங்கி விடாமல் நாங்கள் ஜெயம் பெற வேண்டும் விசுவாசத்தின் மூலமாக. ஆண்டவர் எங்களுக்காக பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். பரலோகத்தை வைத்திருக்கிறார். இந்த சொற்ப காலத்தில், உலகத்தில் வாழும் இந்த சொற்ப காலத்தில் நாங்கள் உலகத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. நாங்கள் மயங்கி விழக்கூடாது. நாங்கள் ஜெயிக்க வேண்டும், ஜெயிக்க வேண்டும். ஆண்டவர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த பந்தய பொருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்திற்கு செல்ல வேண்டும். ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்க காத்திருக்கும் வெகுமதிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் உலகத்தை தோற்கடிக்க வேண்டும். ஒரு பக்கத்துல உலகத்தின் குரலை கேட்கிறோம், மற்ற பக்கத்துல பிசாசின் குரலை கேட்கிறோம். அதன் நடுவில் தான் ஆண்டவருடைய குரலை கேட்கிறோம். சோ எந்த குரலுக்கு நாங்கள் செவி கொடுக்கிறோமோ அதற்கேற்றபடித்தான் எங்களுக்கு வெற்றி வரும், இல்லாடி தோல்வி வரும். பிசாசின் குரலுக்கும் உலகத்தின் குரலுக்கும் செவி கொடுத்தால் தோல்வி, படுதோல்வி. ஆனால் ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுத்து நாங்கள் விசுவாசத்தின் மூலமாக ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப பாருங்கள், கூரையை பார்க்க போகிறோம். இந்த விசுவாச கட்டிடத்தின் கூரை, முடிவு வசனம். இதுதான் பரம ரகசியம். இதுதான் பரம ரகசியம். எங்களை விசுவாசத்தில் காத்து கொள்வது எது? லூக்கா 22:32. லூக்கா 22:32. லூக்கா 22:32 வசனம். பேதுருவோடு சம்பந்தப்பட்ட ஒரு வசனம். பேதுரு ஒரு சபை தலைவனாக மாறப் போகிறார். ஆனால் அதற்கு முன்
பயங்கர பெரிய சோதனைகளை சந்திக்க போகிறார். ஆண்டவர் அவரை பார்த்து சொன்ன வார்த்தைகள் லூக்கா 22:32 31 வசனத்திலிருந்து வாசிப்போம். சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். சாத்தானின் தாக்குதலிலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது. அதுதான் 31 வசனம். சாத்தான் எங்களை வீழ்த்த, தோற்கடிக்க ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுக்கிறான். எப்படி நாங்கள் தப்பித்துக் கொள்ளலாம்? 32 வசனம். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாத படிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. உன் விசுவாசம் ஒளிந்து போகாத படிக்கு நான் உனக்காக ஜெபிக்கிறேன். அருமையானவர்களே, நீங்களும் நானும் ஒருவர் ஒருவருக்காக ஜெபிக்க தவறலாம். நான் தவறி இருக்கிறேன். எவ்வளோ முறை தவறி இருக்கிறேன். ஒருவர் ஒருவருக்காக நாங்கள் ஜெபிக்க தவறலாம், மறந்து விடலாம். ஆனால் எங்கள் இரட்சகர் ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் உங்களுக்காகவும் எனக்காகவும் பரமபிதாவின் பிரசன்னத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதனால்தான் நாங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்க முடியும். இல்லாவிட்டால் படுதோல்வி. எங்களுடைய பலத்தில் நாங்கள் நிலை நிற்கவே முடியாது. எங்களுடைய ஞானத்தில் நாங்கள் நிலை நிற்க முடியாது. ஜெபிக்கும் இரட்சகர் எங்களுக்காக இருக்கிறார். அவர் கண்ணீர் சிந்தின இரட்சகர், இரத்தம் சிந்தின இரட்சகர், எங்களுக்காக ஜெபிக்கும் இரட்சகர். அந்த ஜெபத்தின் அடிப்படையில் தான் உறுதியாக நாங்கள் சொல்லலாம், நாங்கள் எங்கள் விசுவாசத்தில் நிலை நிற்க முடியும். இல்லாவிட்டால் நாங்கள் எல்லாரும் தோல்வி அடைந்து நாங்கள் எல்லாரும் இல்லாமல் ஆக்கப்படுவோம். நீ குணப்பட்ட பின்பு உனக்கு சில தோல்விகள் வரும், ஆனால் நான் உன்னை தூக்கி எழுப்புவேன். நீ உன் சகோதரரை போய் ஸ்திரப்படுத்து. உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட ஊழியம் அதுதான். எங்களுடைய சகோதர சகோதரிகளை பலப்படுத்துவது, சோர்வடைந்த சகோதர சகோதரிகளை பலப்படுத்துவது, புத்துயிர் கொடுப்பது. அதற்கு நாங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். எங்களுக்காக ஜெபிக்கிற இரட்சகர் இருக்கிறார். எவ்வளவு நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இதுதான் விசுவாச வீட்டின் 15 மாடிகள். அதுக்கு ஒரு அஸ்திபாரம் இருக்கு, அதே போல் ஒரு கூரை இருக்கு. அந்த கூரை தான் பரம ரகசியம். ஆண்டவர் எங்களுக்காக ஜெபிக்கிறார். நான் ஜெபித்த பிறகு நீங்கள் உங்கள் கேள்விகளை கேட்கலாம், இல்லாவிட்டால் கருத்துக்களை தெரிவிக்கலாம். இந்த விசுவாச வீட்டிற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர்தான் எனக்கு இந்த உருவாக்கல் திறமையை கொடுத்தீர். இதை நான் ஒரு புத்தகத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளவில்லை. நீர் காண்பித்த இந்த எல்லா வசனங்களும் விளக்கங்களும் உம்மால் கொடுக்கப்பட்டது. ஆண்டவரே, எங்கள் எல்லோருடைய பிரயோஜனத்திற்காக இப்பொழுது எங்கள் விசுவாசத்தை நீர் கட்டி எழுப்பும். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக ஜெபிக்கும் இரட்சகர் என்றபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் விசுவாசத்தின் மூலமாக நாங்கள் பெரிய சாதனைகளை செய்வதற்காக எங்கள் எல்லோரையும் நீர் உற்சாகப்படுத்தும். ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் ஏதோ ஒரு காரியத்தை உமக்காக செய்யலாம். அதை எங்களுக்கு நீர் தெளிவாக காண்பித்து அதை செய்வதற்கான துணிவை கொடுத்து, விசுவாசத்தை கொடுத்து, உம்முடைய ராஜ்யம் இன்னும் அதிகமாக பரவ நீர் எங்கள் எல்லோரையும் ஆண்டவரே பாவிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இன்று எங்களோடு கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீரே பொறுப்படும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். Sarah, you can